ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து சுகர் ஃபேக்ட்ரி எலெக்ஷன் கமிஷனிங்கில் இருந்தேன். சுகர் ஃபேக்ட்ரி எலெக்ஷன் கமிஷனிங்கில் இருந்தேன். அந்த அந்த இடம் வந்து ஆந்திரா பக்கத்தில் கரீம் நகர் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்கு, அதில் மெட்பள்ளின்னு ஒரு ஊர். அந்த நிசாம் சுகர் ஃபேக்ட்ரியில் எலெக்ஷன் இருந்தேன் 92. அப்போது எனக்கு வந்து நான் பிஇலாம் படிச்சிருந்தாலும் எல்லாம் பிட் அடித்து அங்கே கொஞ்சம் படித்து இங்கே கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல படித்து எப்படியோ கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் பாஸ் பண்ணிட்டாலும் ஒரு இன்ஜினியரிங்கான தகுதி உனக்கு உண்டா அப்படின்னு கேட்டால், ஒரு முழு ஃபுல் ஃப்ளெஜ்டு இன்ஜினியராக நான் போகல, அரைகுறை தான். ஆனால் அந்த சைட்டில் வந்து நான் அந்த சைட் வேலையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த சைட் வேலையை நோக்கி நான் பிரயாணப்பட்ட போது அங்கே ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் பேர் உசைனி. அவர் படிக்காதவர், படிப்பறிவு இல்லாதவர். ஆனால் ஷீட் ஃபேப்ரிகேஷனில் ரொம்ப பெரிய நாலேஜ் உள்ள ஆள். ஒரு பீம் கால்குலேஷன் பண்ணணும், என்ன வெயிட்டு, எவ்வளோ ஸ்டீல் தேவைப்படும், இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு எப்படி அவர் ட்ராயிங் போட்டு அவர் எழுதுனார்னா அப்படியே பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அவர்கிட்ட எனக்கு சொல்லி கொடுத்தார். என்னை வந்து ஒரு என்னவோ என்னை அவர் பிடிச்சி போச்சு, என்ன அவருக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் அவர் லைஃப்பில் பெரிய லெவலில் தோற்றுவர். அவர் யாருமே சரியாக அங்கீகரிக்கலை. சைட் மேனேஜர்ன்றது ஒரு சாதாரண ஒரு பொறுப்பு. ஆனால் அவர் லெவலுக்கு ஒர்க்ஸ் மேனேஜர் வரைக்கும் வேலை பார்த்துருக்கணும், பின் இன்ஜினியரிங்கில் வேலை பார்த்தப்போ. அப்போது அந்த உசைனி என்பவர் வந்து எனக்கு ஒரு நோட் புக்கு கொடுத்து அவர் சொல்கிறதெல்லாம் எழுத சொல்லுவார். அப்புறம் சைட்டில் போய் அதை பண்ண சொல்லுவார். பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 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 சின்ன வேஸ்டேஜ் கூட இருக்காது. பர்ஃபெக்ட் கால்குலேஷன், அது இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணுன்ட்டு. ஸோ அந்த பகாசி கேரியர், பகாசி எலிவேட்டர், இந்த மில் ஹவுஸ், பாய்லிங் ஹவுஸ், பாய்லர் ஹவுஸ், பாய்லிங் ஹவுஸு, இது மாதிரி ஒரு 5 செட் ஆஃப் திங்ஸ் உண்டு. கிளாரிஃபையர், நிறைய விஷயங்கள். அது எல்லா ஃபேப்ரிகேஷனுமே, எல்லா இன்ஸ்டலேஷனுமே நான் வந்து ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணேன். இன்றைக்கும் வந்து நான் வந்து எனக்கு இண்டஸ்ட்ரி டச்சே இல்லை. இப்போ சுகர் ஃபேக்ட்ரியில் ஒரு 3 ரோலர் இருக்குது. அதுக்கு நான் அந்த ரோலர் வந்து ட்ராஷ் பீம்னு ஒன்று இருக்குது. அந்த செட்டிங்கில் தான் வச்சது. அந்த பிழியறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ராஷ் பீம் ஒழுங்காக தான். அந்த கால்குலேஷன் வந்து யாருக்கும் தெரியாது. எனக்கு அது முதற்கொண்டு சொல்லி கொடுத்தாலும் இன்றைக்கும் என்னால் அந்த சுகர் ஃபேக்ட்ரி எலெக்ஷனை மேபி கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கணும். இருந்தாலும் நான் அப்டேட் ஆகிக்கலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. என்னால் எலெக்ஷன் கமிஷனிங் பண்ண முடியும். அப்போ நான் வந்து அந்த இடத்துல நல்ல பேர் கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் நிசாம் சுகர்ஸ் பொபுலின்னு ஒரு புது ப்ராஜெக்ட்டு, பிராண்ட் நியூ ப்ராஜெக்ட்டு, அதாவது தரையிலேருந்து எழுப்பப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டு. எனக்கு வந்து கோஆர்டினேட்டராக ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டது. அதுவும் நல்லா பண்ணேன். அதுக்கு காரணம் இந்த தோற்று போன ஆள் கூட நான் நின்னதுனால அவர் தான் வழியெல்லாம் மறந்து ஒரு இன்னொருத்தனை ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு ஏன் தோற்றுன்றதுக்கான ஃபார்முலாஸையும், ஏன் தோற்கக்கூடாதுன்றதுக்கான விஷயத்தையும், எப்படி ஜெயிக்கணுன்றதுக்கான வழிமுறைகளும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் நல்லா பாருங்கள், தோற்றவன் எல்லாருமே வந்து 2 வகையாக இருக்கலாம். ஜெயிக்கணும்னு வெறி கொண்டவன், சில விரக்தியோடு இருப்பாங்க. விரக்தியுடன் இருக்க எல்லாருமே இதை பண்ணுறதில்ல. ஆனால் விரக்தியுடன் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானோர் தான் தோற்றாலும் இன்னொருத்தன் இதே இடத்துல ஜெயிக்கணும்னு எண்ணம் கொண்டவர்கள் அதிகமாக நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இப்போ தோற்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வந்து பெரும்பான்மையானவர் அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி தான் ஈடுபட மாட்டாங்க. அது தோத்தாச்சு அவ்வளோதான், அப்படியே விட்டுட்டு போவாங்க. அது வந்து ஏன் எதுக்கு அந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு வரவே வராது. ஆனால் வெறும் வந்து நாம் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஆளை பார்க்கும்போது நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா, அவங்க நிறைய பேசுகிறவங்க அவங்க நம்ம நம்புவோம். ஒன்று, அதாவது வாய் உள்ளவனை பார்த்து நம்புவோம். அடுத்தவரில் ஏமாற்றுவர்களை நான் நம்புவோம். பொய் பேசுவதை நம்புவோம். வெற்றி பெற்றவர் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் வெற்றி பெற்றுக்கான்றதுக்காக அவனை நம்புவோம். அதே போல் சோம்பேறிகளையும் நாம் நம்புவோம். இது ஒரு மிகப்பெரிய தவறு. நீங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தோற்றம் பின்னவளை போனதான் இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் நேர்மையோட உச்சகட்டத்தில் அவன் இருப்பான்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து உண்மையாக தோற்றவன், தோற்கடிக்கப்பட்டவன், உண்மையாக தோற்கடிக்கப்பட்டவனும் உண்மையாக தோற்றவனும் பார்த்தீங்கன்னா, உண்மையாக போராடி தோற்றவனும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த ஸ்கில் செட்டை வராது. பொய் பேச மாட்டான், ஏமாற்ற மாட்டான், வெற்றி பெற்ற தலைகணம், ஒரு சிங்கிள் வெற்றியில் பெரிய தலைகணம் இருக்காது. சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி வாய் அதிகம் பேச மாட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து லைஃப்பில் தோற்ற பின் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, தோற்ற பின் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது, அவர் ஒரு அரசியல்வாதி. ஒரு நேரத்தில் அவர் தோற்றுடுறார், எலெக்ஷன் நின்று தோற்றுடுறார்.
அப்போ அந்த தோத்தங்கன்னா தலைமைக்கிட்டேருந்து ஒரு ஒரு கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க இல்லையா, அது போல் ஒரு சூழ்நிலை அவருக்கும் ஏற்படுது. அப்போ வந்து அவர் வந்து மிக மிக நெருக்கமாக இருந்தவர். அவர் வந்து ஒரு தூக்கி வீசப்படுகின்றார் ஒரு இடத்துல இருந்து. அவருக்கு வந்து சில விஷயங்கள் வெளியிலேருந்து பக்கத்தே இருந்து பார்த்த இடங்களில் 2வது 3வது சர்க்கிள்லேருந்து சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வாய்ப்பு கிடைக்கின்றது. அப்போது அந்த கட்சியுடைய தலைவர் அங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஐயா 2 வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு ஒருத்தன், இன்னொருத்தன் வந்து 3 குஞ்சு வந்து அந்த இறகு கீழே ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்படியா வெள்ளைக்காக்காவா அப்படின்னு அந்த தலைவரும் அதை ரசிப்பது. அப்போ இந்த 3 பேரில் யார் முட்டாள்னா, இங்கே எவன் வந்து இது வெள்ளைக்காக்கா இல்லை குஞ்சோட பறக்கலை ரசிக்காதவன் அத்தனை பேரும் முட்டாள், அவன் தோற்றுருவான். தோற்ற பின் அவருக்கு தெரிஞ்சது என்னென்னா, அவர் பழைய இடத்துல இருந்தபோது இல்லை இவங்க போய் சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து வெள்ளைக்காக்கா பறக்கலை குஞ்சோட பறக்கலை, அங்கே வெறுமனே அங்கே காக்காவே பறக்கலை, அங்கே வந்து வந்து ஒரு ஒரு சின்ன குருவி தான் ஓடிச்சுன்னு சொன்னோன்னா, இவன் அந்த ஒரு இடத்தெல்லாம் யோசிக்காமல் நினச்சதெல்லாம் பேசுகிற விளைவு இவர் தோற்கடிக்கப்பட்டார். அதனால் வந்து இவர் விலக்கி வைக்கப்பட்டார். அப்போ நீங்கள் வந்து அவர் தோற்ற பிறகு அவர் கற்றுக்கிறாரு, நாம் வந்து நினச்சதெல்லாம் பேசக்கூடாது, பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணுன்ற ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொள்கின்றார். அப்போ அதே போல் தோற்றவர்கள் பார்த்திங்கன்னா சோம்பேறிகள்கிட்ட ஒரு குணாதிசயம் உண்டு. ஒரு வேலையை செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னால் அது சோம்பேறிகள்கிட்ட முழு சோம்பேறிகிட்ட கொடுத்திங்கன்னா அவங்க எவ்வளோ குயிக்காக டைமில் அதை செய்து முடிக்கணுமோ முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த வழிமுறையை கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து ஏன்னா 100 நாள் வேலையை அவங்க 30 நாளில் வேலை பார்த்தா தான் மிச்சம் 70 நாள் சோம்பேறியாக இருக்க முடியுன்றதுனால அவங்க அதுக்கான ஃபார்முலா அவங்க கண்ணுக்கு ஆப்படும். அதுபோல் தோற்றவனுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணுன்றது தெளிவாக அவங்க வந்து தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்போ அவன் அந்த தோற்றவன் முதல் முறையோ 2வது முறையோ தோற்றவன் 3வது முறை வெற்றி பெறுவான் அப்படின்னா, இப்போ கூட சமீபத்தில் இப்போ என்னை பார்க்க ஒரு பாப்பா வந்திருந்தாங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டு. அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். நாமக்கல்லில் ஒரு தம்பி இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணவர் 4வது முறை ஐஏஎஸ் த்ரூ ஆகிடுறாரு. தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வராரு அவர் தமிழ்நாடு ரேங்கிங்கில். அப்போது நான் சொல்கிறேன், நான் இந்த விஷயம் சொல்லும்போது அந்த இடத்துல அந்த தம்பி எப்படி ஜெயிச்சிருப்பார்னா, தான் எதுக்காக தோத்தன்னு ஒரு 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 ஸ்டடி பண்ணியிருப்பார். அப்போது ஜெயிக்கணுன்னா தோல்விக்கான காரணத்தை அலசி ஆராய்ச்சிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு ஃபோக்கஸ்டாக மாறணும்னா தோற்றதுக்கான காரணங்களை கண்டுபிடித்தால்தான் அது வந்து அதை எட்டி பிடிக்க முடியும். அப்போ ஜெயிக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுத்தோன்னே ஜெயிக்க முடியாது, தோற்ற பின்னு தான் ஜெயிக்க முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல தவறு பண்ணுவாங்க, அது அவங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்தா ஜெயிக்கிறவன் எப்படி இருப்பான், ரீவைண்ட் பண்ணி பார்ப்பான். தோற்றவன் தொடர்ந்து தோற்றுட்டே இருக்கவன் எப்படி இருப்பான்னா ரீவைண்ட் பண்ணி பார்க்க மாட்டான். ஒரு கால் ஜெயித்தவன் ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுனால அவனுக்கு தெரியும் தவறு எங்கே நடந்திருக்கு, எங்கே அந்த தவறை எப்படி ரெக்டிஃபை பண்ணுன்ற ஒரு விஷயம் தெரியும். இதுதான் வெற்றிக்கான சிம்பிள் ஃபார்முலா. அண்டு அந்த அந்த இந்த பாப்பா கிட்ட கூட நான் சொன்னேன், நீங்கள் கூட ஏன் வந்து ஐஏஎஸ் த்ரூ ஆகலைன்றதை வந்து கண்டுபிடிங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி பாஸ் ஆகலான்ற ஒரு வழியை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருன்னு ஒரு விஷயத்த சொன்னேன். இது வந்து இதுக்கு அடுத்த விஷயம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு கம்பெனி ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அந்த கம்பெனியில் தயாராகக்கூடிய சோப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1000 சோப்பு அந்த கம்பெனிலேருந்து டிஸ்பேச் ஆகுது, வெளியில் அனுப்புகிறாங்க மார்க்கெட்டுக்குன்னா, அதில் 10 சோப்பு டப்பாக்குள்ளே இப்போ நம்ம சோப்பு வாங்குகிறோம், அது மேலே ஒரு பேப்பர் சுற்றிருக்கோம் பார்த்திங்களா, வெறும் அந்த பேப்பர் மட்டும் தான் இருக்குது, உள்ளே சோப்பு இல்லை. அப்போ இது வந்து பெரிய ஒரு கெட்ட பேராக ஏற்படுது கம்பெனிக்கு. அலசி ஆராயிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க, ஆனால் வந்து யாராலையுமே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. வெவ்வேறு வகையான இண்டஸ்ட்ரியல் டெஸ்ட் பண்ணி வெவ்வேறு வகையான மிஷின்லாம் வாங்கி பார்த்தாலும் அந்த அந்த முக்கியமான தவறு ஏதோ ஒரு மிஷின்லேருந்து வரக்கூடிய சோப்பு பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் சோப்பு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பேப்பர் சுற்றி வெறும் பேப்பர் மட்டும்தான் போகுது. அப்போ அந்த கம்பெனியிலே ஒரு தோத்தவன் ஒருத்தர் தான், அவங்ககிட்ட இந்த விஷயம் வந்து ஒருத்தர் சொல்லும்போது அப்போ சொல்கிறேன், சரி உங்கள்கிட்ட போய் நான் ஏன் சொன்னேன், உங்கள்கிட்ட சொன்னாலும் உனக்கு விடை தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவனுக்கு ரோஷம் வருது. உடனே அவன் சொல்கிறான், இது எதுக்கு வந்து ஒரு பெரிய என்னை கூப்பிட்டு போங்க அந்த செக்ஷனுக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு 2 பெரிய ஃபேன் வாங்கிட்டு வர சொல்கிறான், இண்டஸ்ட்ரியல் ஃபேன் வாங்கிட்டு வந்து அந்த டிஸ்பேட்ச் வரும் பார்த்திங்களா,
சோப்பு பாக்ஸ் அந்த சின்ன சின்ன பெட்டியாக வரும் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஃபேன் வைக்க சொல்கிறான். எதெல்லாம் காலியாக இருக்கோ, சோப்பு டப்பா வெறுமனே கூடு மட்டும் இருக்கோ சோப்பு இல்லாமல், அதெல்லாம் பறந்துடும். அவ்வளோதான். அப்போ அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டே வரல. அப்போ இந்த விஷயம் கண்டுபிடிச்சோன்னா எந்த மிஷின்லேருந்து வரன்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சி அதையும் சரி பண்ணதாக இந்த கதை முடியும். அப்போ இந்த இடத்துல ஒரு தோத்தவன் ஜெயிச்சவன்ற ஒரு விஷயத்துக்கு அப்பாற்பட்டு நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த புத்தி கூர்மை அப்படின்ற விஷயம் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, தோல்வியே தொடர்ந்து பார்த்துட்டு வெற்றியை ருசிக்காதவனுக்கு தான் அந்த புத்தி கூர்மை மிக அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொல்லுவேன், எப்போதுமே திரும்ப திரும்ப சொல்கிறது தான், ஒரு குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும், வேகமாக ஓடிட்டுருக்கும். அது புல் தான் அதுக்கு உணவு. அப்படின்ற போது மைதானத்தில் புல் என்கின்ற ஒரு விஷயம் வந்து சுற்றிலும் இருந்தாலும் அதுக்கு அந்த வெற்றி என்கின்ற இலக்கு மட்டும்தான் அது கண்ணில் தெரியும். அந்த வெற்றி என்ற இலக்கை நோக்கி தான் விடும். ஆனால் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, குதிரைக்கு வெற்றினா என்னன்னு தெரியாது. குதிரைக்கு ஏன் வந்து வெற்றியை நோக்கி ஓடுதுன்னா, அதுக்கு அந்த மலம் வரக்கூடிய இடத்துல அந்த ஆசன வாயில் ஒரு இரும்பு குச்சி வச்சு குத்துவாங்க. அந்த வலி தாங்காமல் தான் குதிரை வேகமாக ஓடும். அப்போது குதிரைக்கு வலி அதிகமாகும் போது வேகமாக ஓடணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அங்கே போய் புல்லை சாப்பிட்ற ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது. அப்போ உங்களுக்கு கடவுள் வலியை கொடுக்கின்றார் என்றால் உங்களை வெற்றி கோட்டை நோக்கி தள்ளுகின்றார் என்ற அர்த்தம். இந்த உண்மையை யார் தெரிஞ்சவங்க அப்படி சொன்னால், அந்த பூமியில் தோற்றவனுக்கு மட்டும்தான் இந்த உண்மையை தெரியும். தொடர்ந்து தோற்றுட்டு அவன் வெளியேறிட்டானா அவன் சரியாக இந்த உண்மையை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். தொடர்ந்து தோற்று வெற்றி பெற்றுட்டானா இந்த உண்மையை பண்ணால் தான் வெற்றி பெற்றான்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த வகையில் நீங்கள் அனைவருமே மிக சிறந்த நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும்னா சில வெற்றியாளர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.